வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் இன்ஸ்டன்ட் இஎம்ஐ கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஒரு பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா இதுல ஒரு சில காம்ப்ளிமெண்டரி பெனிஃபிட்டும் வந்து கொடுக்குறாங்க. அது என்னலாம் அப்படிங்கிற டீடைலையும் ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ஸோ நம்மள நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டுக்கு வந்து அப்ளை பண்ணுவோம். அப்படி நம்ம வந்து கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது போதுமான சிபில் ஸ்கோர் இல்லை வேற ஏதாவது ரீசனுக்காக அந்த கிரெடிட் கார்டு ரிஜெக்டட் ஆகும். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ஏதாவது ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆஃபர் டைமில் கூட நம்மளால எந்த ஒரு ஃபோனோ இல்லை எலக்ட்ரானிக்ஸோ வாங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டு வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பஜாஜ் இஎம்ஐ கார்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா ஒரு சில காம்ப்ளிமெண்டரி பெனிஃபிட்டும் வந்து கொடுக்குறாங்க. அது என்னலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் இஎம்ஐ கார்டில் அப் டு 3 lakh வரைக்கும் கிரெடிட் லிமிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிரெடிட் லிமிட் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு பர்சனல் லோனும் வந்து ஆஃபர் வந்து பண்ணுவாங்க. ஒரு டைம் 2 டைம் நீங்கள் வந்து இதில் நீங்கள் வந்து ஏதாவது ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணி கரெக்டாக இஎம்ஐ வந்து பே பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் லோனுமே வந்து உங்களுக்கு பஜாஜில் வந்து ப்ரொவைட் வந்து பண்ணுவாங்க. அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிமெண்டரி பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சோனி லைவ் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கான சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் வந்து உங்களுக்கு காம்ப்ளிமெண்டரியா அதுவும் ஃப்ரீயா வந்து கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து சாம்பியன்ஷிப் ட்ராஃபி டீல் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க வந்து இந்த கார்டுக்கு அப்ளை பண்ணி இந்த கார்டு மூலமா ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நீங்க வந்துட்டு ஆஃப்லைன்ல ஏதாவது பூர்விகா இந்த மாதிரி மொபைல்ல போயிட்டு தான் நீங்க பர்ச்சேஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 1000 rupees வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து ஆகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து கூடி சீக்கிரத்தில் எண்ட் ஆக போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆனுவல் ஃபீ அப்புறம் ஹிட் அண்ட் சார்ஜஸ் எதுவுமே வந்து கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு நியூவா இதை வந்து டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி டிஸ்பிளே பண்ண மாட்டாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க இதுல ஜாயின் பண்ணும்போது மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா 530 ரூபாய் நீங்க வந்து பே பண்ணி நீங்க வந்து இதுல ஜாயின் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்க வந்து உங்களுக்கு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய மொபைல் ஷாப்ல போயிட்டு நீங்க வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1050 rupeesக்கு மேலேயே வந்து சார்ஜஸ் வந்து பண்றாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாம தான் உங்க காசு தான் வீணா போகும். ஸோ நீங்க பஜாஜ் இஎம்ஐ கார்டை பேஸ் பண்ணி நீங்க வந்து உங்களுக்கு நியரஸ்ட்ல இருக்கக்கூடிய ஷாப்ல போயிட்டு நீங்க வந்து ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா ஸோ அந்த இஎம்ஐ கார்டை நம்ம சொல்ற இந்த வீடியோவை ஃபாலோ பண்ணி நீங்களே வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணி வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெறும் 530 ரூபாயில உங்களுக்கு இந்த கார்டு வந்து வாங்கிடலாம். இதே இது ஷாப்புகளில் போயிட்டு நீங்க வாங்கும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் ஃபீ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மற்ற எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் போட்டு உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேல இந்த பஜாஜ் இஎம்ஐ கார்டை ஆக்டிவேட் பண்றதுக்கு உங்ககிட்ட இருந்து வந்து சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பஜாஜ் இஎம்ஐ கார்டு வாங்கின பிறகு இயர்லி ஒன்ஸ் நம்ம வந்து பர்ச்சேஸ் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு 117 ரூபாய் சார்ஜஸ் வந்து பண்ணுவாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சார்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இனிமே நீங்க வந்துட்டு பர்ச்சேஸ் வந்து பண்ணாம இந்த கார்டை வச்சிருந்தாலும் உங்களுக்கு எந்த ஒரு ஃபீயுமே வந்து பிடிக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் இதுல வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா நோ ஆனுவல் ஃபீ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பே ஒன் டைம் ஃபீ அண்ட் கெட் லைஃப் டைம் பெனிஃபிட். அதாவது ஒரே ஒரு டைம் மட்டும் நீங்க ஜாயினிங் ஃபீ பே பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைமுக்கு இதை பெனிஃபிட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரெடிட் கார்டில் வந்து 2500 ரூபாய்க்கு மேல ஏதாவது ஒரு பில் பேமெண்ட் வந்து மொத்தமா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு அடுத்த மாசத்துல மொத்தமா அதை ரீபேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா அதை இஎம்ஐயா ஸ்ப்ளிட் பண்ணும்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷனும் இதுல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. கன்வெர்ட் யுவர் பர்ச்சேஸ் இன்டு ஈஸி இஎம்ஐ. அதாவது 1000 ரூபாய்க்கு மேல நீங்க வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வந்து பர்ச்சேஸ் பண்றீங்க ஆஃப்லைன் இல்ல ஆன்லைன் எதுவா இருந்தாலும் சரி பர்ச்சேஸ் பண்ணிட்டு அடுத்த மாசத்துல உங்களால மொத்தமா பேமெண்ட் வந்து பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் அதை இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ற ஆப்ஷனுமே இதுல வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 1000 rupees 1000 rupeesக்கு மேல பர்ச்சேஸ் பண்ண எந்த அமௌண்ட்டையும் அடுத்த மாசம் மொத்தமா உங்களால ரீபேமெண்ட் வந்து பண்ண முடியல அப்படின்னா நீங்க இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான ஃபியூச்சரும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்டுக்கு எப்படி நம்ம ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஸோ இதோட அப்ளை பண்றதுக்கான லிங்க் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல போயிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. மோஸ்ட்லி இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ற 90% பேருக்கு இது வந்து அப்ரூவ் ஆகுது. ஸோ இப்போ வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணதுமே இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு வந்து வருவீங்க. இதுல உங்களோட மொபைல் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு கெட் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து என்னோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணி கெட் இன்ஸ்டன்ட் அப்ரூவல் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க.
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டு, பேன் கார்டில் உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் எப்படி இருக்கோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபுல் நேம் இங்கே வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு ப்ரொசீட் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல் நேமை வந்து என்ட்ரு பண்ணிட்டேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ வந்து ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அடிஷனல் பர்சனல் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து ஃபில் பண்ண சொல்லுவோம். அதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த், அடுத்தது உங்களோட பேன் கார்டு நம்பரை என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட கரண்ட் அட்ரஸோட பின்கோடு, நீங்கள் வில்லேஜில் இருந்தாலும் அந்த பின்கோடை என்ட்ரு பண்ணுங்க. உங்களுக்கு 100% வந்து அப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் பின்கோட் என்ட்ரு பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட சிட்டியை வந்து எடுத்துக்கும். அதுக்கு அடுத்தது உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேலரிடா இல்லை செல்ஃப் எம்ப்ளாய் அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட ஜெண்டர் எதுவோ அதையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பேஜ் லோட் ஆகும், கொஞ்சம் டைம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 40,000 வரைக்கும் வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு இது மாதிரி வந்து ஷோ பண்ணும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிரெடிட் லிமிட் வந்து ஷோ பண்ணிருச்சு அப்படின்னா ஸோ நமக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது அப்படின்னு வந்து அர்த்தம். உங்களுக்கு இதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா அனபிள் டு ஆஃபர் ஃபார் யூ அப்படின்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை, ரிஜெக்டட் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபர்தராக ப்ராசஸ் வந்து பண்ணாமல் வெளியே வந்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே பாட்டமில் வந்துட்டு ப்ரொசீட் ஃபார் வெரிஃபிகேஷன் அப்படின்னு இருக்குல்ல, ஸோ இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அடுத்தது இது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிலாக்கரை பேஸ் பண்ணி நம்ம KYC வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ண சொல்லுவாங்க. இந்த இடத்துல உங்களோட 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிருங்க. இப்போ உங்களோட ஆதார் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க. அதை என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் டீடைல் எல்லாத்துக்குமே வந்து அலோ கொடுக்க சொல்லும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அலோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணி அலோ கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் யுவர் KYC அப்படின்னு வந்து காமிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து ஆதார் கார்டு அப்புறம் டிரைவிங் லைசன்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆதார் கார்டு அப்படின்னு இருக்குல்ல, அந்த நேரம் இருக்கக்கூடிய செலக்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் கார்டை ஃபெச் பண்ணி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், உங்களோட ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ், உங்களோட மொபைல் நம்பர், டேட் ஆஃப் பர்த், உங்களோட கரண்ட் அட்ரஸ் இது எல்லாமே ஷோ பண்ணும். ஸோ இந்த அட்ரஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டில் ரெஜிஸ்டர் ஆகக்கூடிய அட்ரஸ். ஸோ இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு ஜஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷனை மட்டும் செலக்ட் பண்ணிருங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் டீடைலை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரிலேஷன்ஷிப் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அவங்களோட நேமை இங்கே என்டர் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு மதரை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட மதர் நேம் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபாதரை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் உங்களோட ஃபாதர் நேமை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை பாண்ட்ஸை செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃப் நேமை இங்கே வந்து என்டர் பண்ணி ப்ரொசீட் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபாதரை செலக்ட் பண்ணியிருக்கேன். ஃபாதரை செலக்ட் பண்ணிட்டு ஃபாதரோட நேமை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு இப்போ வந்து ப்ரொசீட் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்டுக்கான ஒன் டைம் ஜாயினிங் ஃபீயா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 530 ரூபா நம்ம வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும். அது அப்படியே கீழே வந்து ஸ்குவாரல் பண்ணிக்கோங்க. ஸ்குவாரல் பண்ணிட்டு இப்போ அதுக்கான பேமெண்ட் வந்து பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் அலோ வந்து கேட்கும், அது எல்லாத்துக்குமே அலோ கொடுத்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா UPI, அதுக்கப்புறம் வந்துட்டு டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி 3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து ஈஸியாக இருக்குமோ ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு கூகுள் பே, ஃபோன்பே யூஸ் பண்ணி பே பண்ணணும்னா UPI செலக்ட் பண்ணிட்டு பே அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பே நான் வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு UPIயில் உள்ள எல்லா ஆப்ஷனுமே உங்களுக்கு இது மாதிரி வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே இருக்குது, கூகுள் பே இருக்குது, பேடிஎம் இருக்குது, UPI ஆப்ஸ் இருக்குது. ஸோ இதில் எந்த ஆப்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த அமௌண்ட்டை பே பண்ண விரும்புகிறீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்மளுக்கான பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பே பண்ணியாச்சு. இது மாதிரி பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு வரணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்டாகவே உங்களுக்கான விர்ச்சுவல் கார்டு வந்து ஷோ பண்ணிடுவாங்க. இந்த ஒரு பஜாஜ் EMI கார்டை பொறுத்தவரையிலும் ஃபிசிக்கல் கார்டு அப்படிங்கிற ஒன்று வந்து கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கார்டு டீடைல் ஃபுல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னா இதில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, வியூ அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களோட கார்டு டீடைல் எல்லாத்தையுமே வியூ பண்ணி செக் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த EMI கார்டை வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் நவ் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பஜாஜ் EMI கார்டு வந்து ஆக்டிவேட்டட் ஆகும். ஸோ இந்த ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர், IFSC கோடை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஏதாவது இதில் ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான அமௌண்ட்டை இந்த பேங்க்ல இருந்து தான் ஆட்டோ டெபிட் வந்து பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான செட்டப் தான் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு எந்த பேங்கை கொடுக்க விரும்புறீங்களோ அந்த பேங்கோட அக்கௌண்ட் நம்பர், அதோட IFSC கோடை கொடுத்துட்டு அதோட அக்கௌண்ட் டைப்பு, சேவிங் அக்கௌண்ட்டா கரண்ட் அக்கௌண்ட், அதையும் செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் வந்து கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்து அடிஷ்னலாக பேஜ் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து OTP மூலமாக கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை ATM கார்டை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை நெட் பேங்கிங்கை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம்.
இதில் உங்களுக்கு வந்து எந்த மெத்தடை யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ண விரும்புறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஏடிஎம் கார்டு இருக்கும், அதனால நீங்கள் டெபிட் கார்டை கொடுத்து உங்களோட டெபிட் கார்டு நம்பர் எல்லாத்தையும் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஓடிபியை கொடுத்து கூட வெரிஃபை பண்ணனா பண்ணிக்கலாம். ஸோ இதில் எந்த மெத்தட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்னவோ அதையும் வந்து இந்த இடத்துல வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் கார்டை தான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். டெபிட் கார்டு மீன்ஸ் ஏடிஎம் கார்டு தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணதுக்கு அப்புறமா கீழே ப்ரொசீட் ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இப்போ ப்ரொசீட் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப்புக்கான டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு இது மாதிரி வந்து ஷோ பண்ணுவாங்க. இதை வந்து செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டெபிட் செட்டப்பை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஏடிஎம் கார்டு நம்பர், அதோட எக்ஸ்பெரி மந்த், எக்ஸ்பெரி இயர், சிவிவி நம்பர், அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டோட பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ அது எல்லாத்தையுமே கொடுத்துட்டு சப்மிட் வந்து கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்ததுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேங்க் சைட்ல இருந்து ஒரு ஓடிபி வந்து சென்ட் பண்ணுவாங்க. அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தென்டிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான பஜாஜ் இஎம்ஐ கார்டுக்கான ஆட்டோ டெபிட் செட்டப்பை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நம்மளோட பஜாஜ் இஎம்ஐ கார்டும் ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னு நீங்கள் இது மூலமாக கன்ஃபர்மேஷன் வந்து பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மேண்டேட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இது மாதிரி வரும். உங்களோட டீட்டெயில் மற்ற டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு பஜாஜ் ஃபின்சார் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் எந்த மொபைல் நம்பரில் இந்த கார்டை ஆக்டிவேட் பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணி ஓடிபி மூலமாக நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆப்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஆப்ஸில் உள்ளே போயிட்டு நீங்கள் மேலே டாப் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா கார்டு சிம்பிள் இருக்கும். அந்த கார்டு சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட பஜாஜ் இஎம்ஐ கார்டோட நம்பர் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் உங்களுக்கு நியரஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஷாப்பில் வந்துட்டு இஎம்ஐயில் ஏதாவது ப்ராடக்ட் ஷாப்பிங் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்டு வந்து ஆக்டிவேட் ஆயிடும். அதுக்கப்புறம் செகண்ட் பர்ச்சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சொன்ன இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.